சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் கூலி. எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் பெறலை. மேலும் அரசியலுக்கு நான் வரமாட்டேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறிட்டாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்தோடைய மனைவி லதா ரஜினிகாந்த் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என கூறிட்டாரு. மேலும் தான் படத்தில் மட்டும்தான் நடிக்க விரும்புகிறேன், தொடர்ந்து மக்களுக்கு படங்களின் மூலம் ஒரு நல்ல சேவகமாக இருக்க விரும்புகிறேன் என சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் அடுத்ததாக வெளியாக போகிற திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஏதாவது அப்டேட் வெளியாகுமா என ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நெல்சனும் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. தொடர்ந்து சின்ன ப்ரோமோ வீடியோவாச்சு வெளியாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. முதல் சிங்கிள் பாடல் ரசிகர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே தான் இருக்காங்க. ஆனால் படக்குழு செவி சாய்க்கிற மாதிரி தெரியலை. தொடர்ந்து விஜய் படம் ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க. அதனால் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கலெக்ஷனை ரஜினி மட்டும்தான் கொடுத்தாகணும். சூர்யாவோட கருப்பு திரைப்படம் கிட்டத்தட்ட 320 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்தது. ஆனாலும் 1000 கோடி கலெக்ஷனை கருப்பு படத்தால் தொட முடியாது. அதை தொடர்ந்து ரஜினியை மட்டுமே தமிழ் சினிமா நம்பி இருக்கு. இப்படி இருக்க சூழலில் தான் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அதாவது ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த தேர்வு கூலி படமாகவும் வேட்டையன் படமாகவும் இருந்தது. பிரம்மாண்ட வெற்றியை ஏற்படுத்தும் என நினச்ச சூப்பர் ஸ்டாருக்கு சரிவு தான் கொடுத்தது. மீண்டும் ஒரு சரிவா? ஆனால் அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மீண்டும் எழுந்து ஓடுவேன் என இப்போ ஜெயிலர் 2ல், தலைவர் 173ல், தலைவர் 174ல் தொடர்ந்து அடுத்தடுத்த 3 படங்களில் நடிச்சிட்டு வராரு. இதில் அதிக எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா தலைவர் 174 ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படம், நெல்சன் எடுக்க போகிற படம். அதுக்கு முன்னதாக ஜெயிலர் 2 இப்போ செப்டம்பர் மாதம் வெளியாகும் என்கின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதம் என சொல்லப்பட்டு வந்தாலும் இப்போ செப்டம்பர் மாதம் தேதி லாக் பண்ணிட்டாங்களாம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி, மெர்னா, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், மோகன்லால், சுனில் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன கேமியோ ரோலில் ஆரம்பத்தில் பாலையா நடிப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடிப்பார். இப்போ ரித்திக் ரோஷன் நடிச்சிட்டு வரார் என சொல்லப்படுது. இன்னுமே நமக்கு அஃபிஷியலான தகவல் எதுவுமே வெளியாகலை. இந்த படத்தில் காமெடியெல்லாம் மேலும் சந்தானம் இணைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல்கள் பரவி கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரபோர்த்தி, நேரா பர்தூக்கி போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் வரும் வாரங்களில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.